ஜேஎஃப்சி வழங்கும் தேவன் உங்களோடு இருக்கிறார் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். செவ்வாய்க்கிழமை தோறும் இரவு 8 மணி முதல் 8:30 மணி வரைக்கும் கிரேஸ் டிவியில் ஒளிபரப்பாகுகிறது. காண தவறாதீர்கள். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொண்டு விசுவாசித்து நடப்போமானால் எதை குறித்தும் பயப்படாமல் கலங்காமல் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலனை பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் கடந்து செல்வோம். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே நம்மை பலப்படுத்தும். தேவனாகிய கர்த்தர் நம் மீது அளவில்லாத அன்புள்ளவராய் இருக்கிறார், இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். அவர் நமக்கு செய்த நன்மைகள் என்ன, அவர் இன்னும் என்ன நன்மைகளை நமக்கு செய்ய போகிறார் என்பதை வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒரு வசனத்தை இந்த நாளில் வாசிக்க போகிறோம். 115ஆம் சங்கீதம் 12வது வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு கொடுக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் என்ற வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் உங்களை நினைக்காத நேரம் இல்லை. ஆனால் நீங்கள் எப்பொழுது தேவனை நினைக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் எல்லா நேரமும் நம்மை நினைக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். ஏன் அவர் நினைக்கிறார்? அவர்தான் நம்மை படைத்தார். ஆதியிலே தேவன் ஆதாமும் ஏவாளையும் சிருஷ்டித்த போது அவர்கள் பாவம் செய்தார்கள், தேவனுடைய வார்த்தையை மீறிவிட்டார்கள். தேவன் அறிந்தவர் தான். ஆனாலும் அவர்கள் தேடி வருகிறார். ஆதாமை எங்கிருக்கிறாய் என்று கேட்கிறார். ஆதாமும் ஏவாளும் நிர்வாணிகளாக இருப்பதனால் அங்கே உள்ள இலைகளை தேய்த்து தன் அரைக்கச்சைகளை கட்டி கொண்டு தோட்டத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆதாமே எங்கிருக்கிறாய்? ஆதாம் பிசாசனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விட்டான். ஏவாள் பிசாசனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விட்டாள் என்பதை தேவன் அறிந்திருப்பார். தேவனுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. கர்த்தர் அவர்களை சுதந்திரமாய் கொடுத்தார். சுயாதீனம் உள்ளவர்களாய் மனிதனை படைத்தார். உங்களுடைய விருப்பம் போல நீங்கள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர், நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறேன், நான் புசிக்க வேண்டாம் என்று சொன்னேன், கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று சொல்லி ஒரு கனி அவர்களுக்கு விலைக்கு வைத்திருந்தார். அது தேவனை அவர்கள் அறியக்கூடிய ஒரு காரியமாக அது இருந்தது. இவர்கள் அந்த கனியை பார்க்கும் போதெல்லாம் தேவன் என்னை படைத்தார், தேவனுக்காக நான் வாழக்கூடியவன், தேவன் என் தகப்பன், அவரால் நான் சிருஷ்டிக்கப்பட்டேன், அவரால் நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டிருக்கிறேன், அவர்தான் இதை ஆசீர்வாதமாக எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி விசுவாசித்து நடக்க வேண்டும். பாருங்கள், தோட்டத்தில் ஒளிந்து கொண்டிருக்கும் போது தேவன் எவ்வளோ அன்புள்ளவர் என்பதை அந்த இடத்துல பார்க்க முடிகிறது. அவர்கள் அத்தியிலே தேய்த்து தன் அரைக்கச்சைகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் அவர்களை, ஆதாமை எங்க இருக்கிறாய், ஏன் ஒளிந்து கொண்டிருக்கிறாய், நான் புசிக்க வேண்டாம் என்ற கனியை புசித்தாயோ என்று கேட்டார். பிறகு அவர்களோடு கூட பேசுகிறார். ஏவாள் என்னை சர்ப்பம் வஞ்சித்து விட்டது என்று சொல்லுகிறான். ஆதாம், நீ துணையாய் கொடுத்த ஏவாள் கொடுத்தால் நான் அந்த கனியை சாப்பிட்டேன் என்று சொல்லுகிறான். பிறகு சர்ப்பம் என்னை வஞ்சித்து விட்டது அவள் சொல்லுகிறாள். இதெல்லாம் முடிந்ததுக்கு பிறகு தேவனாகிய கர்த்தர் அவர்கள் மேல் வைத்த அன்பு எப்படிப்பட்டது என்பதை ஏதேன் தோட்டத்தில் அறிய முடிகிறது. அவர் தோல் உடைகளை அவருக்கு உடுத்துகிறார். ஒரு மிருக தோலை அடித்து அதை உடுத்தி அழகு பார்க்கிறார். பாருங்க பிரியமானவர்களே, அவர்கள் அத்தியிலை தேய்த்தார்கள், தன் அரைக்கச்சைகளை கட்டினார்கள். ஆனால் அந்த இலை காலையிலே சூரியன் அடிக்கும் பொழுது மாலைக்குள்ளாக அந்த இலை காய்ந்து போகும்.
ஒரு செடியிலிருந்து பறைக்கிற இலை மாலைக்குள்ளாக காய்ந்து விடும். காய்ந்தால் அது தன்னுடைய அறையிலிருந்து கீழே கொட்டிவிடும். தேவன் அவர்களுடைய நிர்வாணத்தை மூடுவதற்கு பாவம் செய்த பிறகும் மீறுதல் செய்த பிறகும் அவர்களுக்கு ஒரு தோலுடைய உடைத்து அவர்களுடைய எதிர்காலங்களை குறித்து நினைத்தார் என்றால் அவர்தான் அன்புள்ளவர் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஏமே, இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை இன்றைக்கு மனிதர்கள் மறந்திருப்பது தான், மனிதர்கள் நினைக்காமல் இருப்பது தான் பாவம். பாருங்க, தேவனாகிய கர்த்தர் ஆதாமு ஏவாளை படைத்த போது எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். அவங்களை ஆசீர்வதித்து இதெல்லாம் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னால் தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை அப்பொழுதே கொடுத்து விட்டார். ஆனால் அவர்கள் பாவம் செய்த அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் அவர்கள் கடந்து போய்விட்டார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. தேவனாகிய கர்த்தர் மனுகுலத்தை எப்பொழுதும் நினைக்கிறவர், மனிதனை படைத்தவர், மனிதனுக்கு மறுவாழ்வு கொடுக்கிறவர். பாருங்க, இங்கே வாசிக்கிறோம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் நினைக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் நினைத்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? தேவனுடைய நினைவுகள் மனிதனுடைய நினைவுகளை விட பெரியது. தேவன் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார் என்பதை நாம் அறிவது கொஞ்சம் கஷ்டம்தான். கர்த்தர் என்னை பற்றி என்ன நினைக்கிறாரு, கர்த்தர் என்னை பற்றி என்ன யோசிக்கிறாரு அப்படின்றத நான் அறிந்து கொள்வது கடினம்தான். அதே நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோம், நாம் என்ன யோசிக்கிறோம், நாம் எதை குறித்து கவலைப்படுறோம், எதை குறித்து வேதனைப்படுறோம், எதை குறித்து அழுகிறோம், எது இல்லை என்று கவலைப்படுகிறோம், எதை குறித்து சண்டை போடுகிறோம், எல்லாவற்றையும் கர்த்தர் நினைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்தவர். நம்முடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்களை கூட தேவன் அறிந்தவர். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் என்னை யாருமே நினைக்கலையா, எல்லாரும் மறந்துட்டாங்க, என் பெற்றோர் என்னை மறந்துட்டாங்க, நிறைய பெற்றோர் என் பிள்ளைகள் என்னை மறந்து விட்டார்கள் என்று கண்ணீர் விடுகிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், தாயும் தகப்பனும் கைவிட்டால நான் உன்னை கைவிட மாட்டேன், ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர் உங்களை நினைத்திருக்கிறார். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். பாருங்கள், மனிதனுடைய நினைவுக்கும் கர்த்தருடைய நினைவுக்கும் வித்தியாசம் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம். அங்கே தேவனாகிய கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் பாருங்கள். 8வது வசனம் வாசிக்கிறேன். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. பாருங்கள், நம்முடைய நினைவை காட்டிலும் தேவனுடைய நினைவு உயர்ந்திருக்கிறது. மற்றவர்கள் உங்களை நினைத்து பார்ப்பதை காட்டிலும் தேவனுடைய நினைவு உங்களை பற்றி உயர்ந்திருக்கிறது. மற்றவங்க உங்களை நினைக்கலாம், ஒருவேளை ஐயோ இவளால் ஒன்று முடியாதுன்னு நினைக்கலாம், ஒருவேளை கேவலமா நினைக்கலாம், ஒருவேளை வெக்கமா நினைக்கலாம். உன்னால செய்ய முடியாத காரியங்களை குறித்து, உன்னுடைய கஷ்டங்களை குறித்து, உன்னுடைய கண்ணீரை குறித்து மற்றவர்கள் வேணாலும் ஒரு மாதிரியாக நினைக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அப்படி நினைப்பது இல்லையாம். உங்கள் நினைவுகளுக்கு அப்பாற்பட்டவர் தேவன். உங்களை எப்படி நினைப்பார்? அவர் ஒருபோதும் உங்களை மற்ற மனிதர்கள் நினைப்பது போல நினைக்கிறவர் அல்ல. மற்றவர்கள் பேசுகிறது போல உங்களை பேசுகிறவர் அல்ல. உங்கள் நினைவுகளை விட தேவனுடைய நினைவு உயர்ந்திருக்கிறது. பாருங்க, மனிதர்களுடைய நினைவை விட தேவனாகிய கர்த்தருடைய நினைவு உயர்ந்திருக்கிறது. அவர் என்ன நினைச்சிருக்கிறாரு? நீங்கள் ஆசீர்வாதமா வாழ வேண்டும், நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நினைத்திருக்கிறார். தரித்திரத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கல. தேவனாகிய கர்த்தர் எல்லா மனிதனையும் ஆசீர்வதிப்பதற்கு தான் இந்த பூமியில தம்முடைய குமாரனாகிய இயேசுவை அனுப்பினார். மனுகுலத்தை தேவன் பார்த்தாரு, மனுகுலத்தை தேவன் நினைத்து பார்க்கிறாரு. மனிதன் எவ்வளவுதான்
பேசினாலும் எவ்வளவுதான் அவனை சார்ந்து கொண்டாலும் அவன் பாவம் செய்கிறவனாய் கடந்து போகிறான். என்னை விட்டு தூரமாய் அவனுடைய நினைவுகள் போகிறது என்பதை தேவன் அறிந்து மனிதனோடு கூட நெருங்கி வரும்படி, மனிதர்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில் இயேசு தன் இரத்தத்தை சிந்தும்படி தன் குமாரனாகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் அனுப்பினார். கர்த்தர் உங்களை நினைத்து தான் ஆண்டவர் சிலுவைக்கு அனுப்பினார். தேவன் உங்களை நினைத்து இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க நினைத்திருக்கிறார். உங்கள் எதிர்காலம் ஆசீர்வாதமாய் நினைத்திருக்கிறார். நீங்க ஏதோ தெரிந்து கொண்டு, அதாவது உங்க நினைவு எப்படின்னா, நம்ம எப்பவுமே சிம்பிளா தான் தெரிஞ்சுக்கொள்வோம். இது ஆதாம் ஏவல்கிட்ட நம்ம பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் அவங்க நிர்வாணமா இருக்கும்போதே காட்டில் உள்ள ஒரு மிருகத்தை அடிச்சு அவங்க என்ன பண்ணிருக்கலாம், தோல் உடை உடித்திருக்கலாம். எல்லாவது ஒரு ஸ்ட்ராங்கான உடைகளை அவங்க தேடி இருக்கலாம். ஆனா அவங்க தேடினது ஒரு இலையை தான். இலை என்பது காய்ந்து போகக்கூடியது. இதுல இருந்தே தெரியுது, மனுஷன் தெரிந்து கொள்வதற்கும் தேவன் ஒரு விஷயத்தை மனுஷனுக்கு கொடுப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்படியானால் உங்கள் நினைவுகளுக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணணும்னு நினைத்திருக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க நினைத்திருக்கிறார். தேவன் இப்போது இருக்கிற நிலையை மாற்ற நினைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் அதை விசுவாசித்து, தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், தேவன் என்னை உயர்த்துவார், தேவன் என் வாழ்க்கையில, என் வேலையில, என் குடும்பத்தில், என் பிசினஸ்ல, எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். சூழ்நிலை பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களால் உண்டாக போறது ஒன்றும் கிடையாது. கர்த்தர் உங்களை நினைச்சிட்டாருனாலே அவர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். என்னை யாரும் நினைக்கலையா? என் கஷ்டம் யாரும் நினைக்கிறது இல்லை. என் வியாதி குறித்து யாருக்கும் நினைப்பில்லை. என் பிரச்சனையை யாரும் நினைக்கிறது இல்லை. என் போராட்டத்தை யாரும் நினைக்கிறது இல்லை. என்னை பார்க்கறதே இல்லை. என்னை பற்றி ஞாபகமே இல்லை. எல்லாம் மறந்துட்டாங்க. எல்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க. என் ஞாபகமே அவளுக்கு வரல. என் ஞாபகமே அவனுக்கு இல்லை. எல்லா மனுஷரும் என்ன மறந்துட்டாங்க. ஒருவேளை நீங்க அப்படி கலங்குறீங்களா? ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருக்கிறீங்களா, நினைவுகளோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நான் உன்னை நினைத்திருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை நினைத்திருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை நினைத்திருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். தேவனாகிய கர்த்தர் அவர் உங்களை நினைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நம்மை நினைக்கிற ஒரு தேவன். வேதத்தில் அன்னாளை தேவன் நினைத்தருளினார் என்று 1 சாமுவேலில் வாசிக்கிறோம். அன்னாளுக்கு நீண்ட நாள் பிள்ளை இல்லை. கர்த்தர் மறந்துட்டாருன்னு ஒருவேளை எல்கானா நினைச்சிருக்கலாம். எல்கனாவுக்கு 2 மனைவிகள், அன்னாள், பெனினாள். ஆனால் பெனினாளுக்கு பிள்ளை இருக்கிறது, அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. அன்னாள் தேவாலயத்துக்கு போறவள், பெனினாளை விட சிறந்தவள், குணத்தில் மிக சிறந்தவள், தேவனுக்கு பயப்படுவதில் மிக பக்தி உள்ளவள். அவளுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கிற போது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது, அவர்கள் வருஷம் வருஷம் தேவாலயத்துக்கு போகும்போது இந்த பெனினாள் எப்பொழுதும் அன்னாளை மனமடைவாக்கும்படி பேசுவாள், அன்னாளை குற்றி பேசுவாள். அன்னாள் ஏதோ தவறு செய்து விட்டது போல கர்த்தர் அன்னாளை மறந்து விட்டதாகவும், பெனினாள் எந்த தவறும் செய்யாதது போல பெனினாளை தேவன் நினைத்து பிள்ளை கொடுத்ததாகவும் பெனினாள் நினைத்து கொள்வார். பாருங்க, மற்றவர்களுடைய நினைவுகள் தவறாக இருக்கும்போது உங்களை எப்படி ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது நீங்க யோசித்து பாருங்களேன். மற்றவங்களுடைய நினைவுகள் உங்களை குறித்து தவறாக இருக்கும்போது அவங்க உங்களை தவறாக தான் பேசுவாங்க, உங்களை தவறாக தான் யோசிப்பாங்க. இவ அப்படிதான் நினைச்சிருக்கிறா பெனினாள். பெனினாள் உள்ளத்தில் அப்படி, கர்த்தர் என்ன நினைச்சிட்டாரு, எனக்கு பிள்ளையை கொடுத்துட்டாரு, கர்த்தர் என்னை ஏற்றுக்கிட்டாரு. அன்னாளை ஏற்றுக்கல, அன்னாள் ஏதோ தவறு செய்து கொண்டிருக்கிறாள், அன்னாளை தேவன் வெறுத்ததுனால அன்னாளுக்கு பிள்ளை கொடுக்கவில்லை, அப்படியெல்லாம் இவன் நினைச்சிருப்பா. பாருங்க, உங்க கஷ்டத்தை பார்த்து மற்றவங்க ஏதோ ஒன்று நினைக்கிறாங்கன்றதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். ஸோ ஒருவேளை பெனினாள் அப்படி நினைத்திருக்கலாம், அதனால தான் அவளை குத்தி பேசுகிறாள், அவளை கேவலமாய் பேசுகிறாள். ஆனால் அன்னாள் தேவ சமூகத்தில்
எப்பொழுதும் ஜெபிக்கிறவள். அன்னாள் கிட்ட இருந்த ஒரு மிகப்பெரிய காரியம் என்னன்னா, தன் இருதயத்திலே ஒரு கஷ்டம் வந்துட்டான், தன் மனசுல ஒரு கஷ்டம் வந்துட்டான், அதை தேவனிடத்துல மட்டும்தான் சொல்லுவாள். பாருங்க, பெண்ணினால் அவளை குத்தி பேசிவிட்டாள். அன்னாளுடைய உள்ளம் உடைந்தது, இருதயம் கரைந்தது, வேதனை அடைந்தது. அந்த சமயத்தில் அன்னாள் அழுகிறாள், தேவ சமூகத்தில் அன்னாள் அழுகிறாள். அப்போ அவனுடைய கணவன் எல்கனா கேட்கிறான், அன்னாள் ஏன் அழுகிற, ஏன் அழுகிற, பிள்ளைல அழறியா, 10 பிள்ளை பார்க்கல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இரட்டிப்பான பங்கு அவளுக்கு கொடுப்பானாம். ஆனாலும் அன்னாள், நான் ஏன் அழுகிறேன் தெரியுமா, பிள்ளை இல்லாததுனால அழல, இவ என்னை குத்தி குத்தி பேசுறா, என்னை இப்படி திட்டி பேசுறா, இவ என்னை கேவலமாய் பேசுகிறாள் என்று பெண்ணினாளை காட்டி கொடுக்கவில்லை. அன்னாள் குணத்திலே மிக சிறந்தவள். எந்த காரியமா இருந்தாலும் தன் இருதயத்திலே மறைத்து வைத்துக் கொள்ளக்கூடியவள், மற்றவர்களை குற்றப்படுத்தாதவள். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அன்னாளை போல ஒரு உள்ளம் கொண்டவர்களாய் மாற வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்களை நினைக்காம போகவே மாட்டாரு, நினைக்காம போக மாட்டாரு, உங்களை மறக்கவே மாட்டார். உங்க தேவையை கர்த்தர் பூர்த்தி செய்யாம விடவே மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காம விடவே மாட்டார். உங்கள் எதிரிகளுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்தாம விடவே மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? அன்னாள் அப்படி கொண்டவள். தேவாலயத்தில் போய் தன் இருதயத்தை அன்னாள் ஊற்றினாள். தேவ சமூகத்தில் வெகுநேர வேண்டுதல் செய்தாள். கர்த்தர் அன்னாளை நினைத்தறினார். அன்னாள் கர்ப்பம் தரிக்கும்படி கர்த்தர் அவளை நினைத்தறினார். ஒரு பிள்ளையை கொடுத்தார். அந்த பிள்ளை சாமுவேல். அதை கொண்டு தேவாலயத்தில் கொடுத்தாள். அன்னாள் தேவாலயத்தில் அந்த பிள்ளையை விட்டதனால் அது இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு தீர்க்கதரிசியாக தேவன் அந்த சாமுவேலை பயன்படுத்தினார். ஆமென். பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அன்னாளின் ஆசீர்வாதம் அது அநேக நன்மைகளை இஸ்ரவேல் தேசத்திற்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாக சாமுவேலை வைத்தார். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அப்படிதான் ஆசீர்வதிக்க போறார். மற்றவங்களுக்கு நீங்க பிரயோஜனமா உள்ளவர்களா கர்த்தர் மாற்ற போறார். உங்க பிசினஸ்ல அநேகர் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. உங்களுடைய கையின் பிரயாசத்தை அநேகர் சாப்பிட போறாங்க. இன்னைக்கு ஒருவேளை நீங்க கஷ்டத்தோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம். ஐயோ, நான் கர்த்தரை தேடுகிறேன், ஆண்டவருக்கு நான் உண்மையா இருக்கிறேன், ஆண்டவர் உண்மையா நேசிக்கிறேன், யாரையும் ஏமாற்றவில்லை, தேவாலயத்துக்கு நான் சரியாய் போகிறேன், கர்த்தரை நான் சரியாய் தேடுகிறேன், ஆனாலும் நான் நிந்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், நான் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், என்னை யாரும் நினைக்கவில்லை என்று சொல்லி யோசிக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். கர்த்தர் எப்படி நினைச்சிருக்கிறாரா? நீங்க நினைப்பதை விட உயர்ந்த எண்ணத்தோடு கர்த்தர் இருக்கிறார். உயர்ந்த வழிகள், அவர் வழிகள் உயர்ந்திருக்கிறது, அவருடைய நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. அவருடைய நினைவுகள் உயர்ந்திருக்குமானால் நீங்களும் அவருடைய நினைவுகளின்படி வாழ்வீர்களானால், நீங்களும் அவருக்கு கீழ்ப்படிவீர்களானால் அவர் நினைவின்படியே உயர்த்துவார், உயர்த்துவார். ஆமென். நீங்க நினைக்காததை கூட கர்த்தர் செய்வார். ஆபிரகாம் தேவனை ஏற்றுக்கொள்ளணும், ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும், இந்த பூமியில செல்வ சீமானா வாழணும், ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைக்கல. கர்த்தர் அவனை நினைச்சாரு, கர்த்தர் அவனை நினைத்தார். அவன் மீது கர்த்தர் அன்பு கொண்டார், இரக்கம் காண்பித்தார். ஆபிரகாமை அழைத்தார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்தும், நீ ஆசீர்வாதமா இருப்பாய்ன்னு சொல்லி வாக்கு தத்தம் கொடுத்தார். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவர்கள். ஆபிரகாமிடத்திலே தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள். உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போல எண்ணக்கூடமானால் எண்ணு, அவ்வளவாய் உன் சந்ததி இருக்கும் என்று சொன்னார். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையை நீ ஆபிரகாமுடைய சந்ததி. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக இன்றைக்கு இந்த பூமியில எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை வேதத்தில் நம்ம கலாத்தியர் நிருபத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் வந்தது. காரணம், தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நினைவு கூறுகிறார். நீ அவருடைய பிள்ளை, அவருடைய மகன், அவருடைய மகள். விசுவாசிக்கிறியா? நீ தேவனுடைய பிள்ளை. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ரட்சிக்கப்படாம இருக்கலாம்.
நீ தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஒரு காரியத்தை நான் சொல்றேன், நீ ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் நீ தேவனுடைய பிள்ளைதான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உனக்காகவும் பரிந்து பேசுகிறது. இயேசுவின் ரத்தம் உன் பாவத்தையும் மன்னித்து இருக்கிறது. சிலுவையில் தேவன் உன்னையும் நினைவு கூர்ந்தார், உன்னையும் நினைவு கூர்ந்திருக்கிறார். விசுவாசி, தேவனை விசுவாசி, ஆண்டவர் பக்கம் திரும்பு. கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தா அதை யாரும் தடுக்கவே முடியாது. ஆமென். கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க நினைச்சார்னா அது யாரும் தடை செய்ய முடியாது. உன் குடும்பத்தின் மேல் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறியா? மிகுந்த கிருபை உள்ளவராய் இருக்கிறார், மிகுந்த கிருபை கொண்டவராய் இருக்கிறார். சோ அன்னாளை தேவன் நினைத்தலினார், ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். உன்னை நினைத்திருக்கிறார், உன் தேவையை கர்த்தர் பூர்த்தியாக்குவார். அன்னாளை போல தேவ சமூகத்தில், ஆண்டவரே நீர்தான் என்னை ஆசீர்வதிக்க முடியும், நீர்தான் என் தேவையை சந்திக்க முடியும், நீர்தான் என் பிசினஸ்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும், நீர்தான் என் பிள்ளையை ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும் என்று நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா தேவ சமூகத்தில் போய் அன்னாளை போல தன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறவர்களாய் மாறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மனுஷர்கள் சில நேரத்தில் உங்களை மறந்து விடுவாங்க. ஆனா அந்த நேரத்தில் நீங்கள் மனுஷர்கள் மறந்து விட்டதுனால எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்க வேணாம். ஒரு சொல்லுவாங்க, பூனை கண்மூடினால் பூலோகமே இருண்டாய் போனது என்று நினைக்குமா. பூனை தன்னை கண்ணை மூடிச்சுன்னா மொத்த பூமியும் இருட்டாயிடுச்சு அப்படின்னு நினைக்குமா. அதனுடைய நினைவு. மனுஷர்கள் அப்படிதான். சில நேரம் உங்களை மறந்து விட்டால், உங்களிடத்தில் பேசாம விட்டால், உங்களுக்கு உதவி செய்யாம விட்டால் நீங்க அவ்வளவுதான், நான் இல்லைன்னா அவ்வளவுதான் நினைப்பாங்க. நான் பார்த்துக்கலன்னா அவ்வளவுதான் அப்படின்னு நினைப்பாங்க. நான் கொடுக்கலன்னா அவ்வளவுதான், நான் சாப்பாடு போடலன்னா அவ கதி அவ்வளவுதான் அப்படின்னு நினைப்பாங்க. அது பூனை கண்ணை மூடினால் பூலோகம் இருட்டானது போல் பூனை நினைக்கிற நினைவுகள். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். தேவன் தன் மனிதர்களை படைக்கும் போது மனிதர்களுக்கென்று வைத்த ஆசீர்வாதத்தை மனிதர்கள் அடையும்படி தான் தேவன் கொடுக்கிறார். ஆமென். காரணம், உங்களோடு கூட தேவன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் உடன்படிக்கையின் கீழே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை நம் மீது இருக்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதமான கரம் நம் மீது இருக்கிறது. தேவன் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை மனிதர்கள் நாம் சிந்திக்க வேண்டும். உன்னை யார் கைவிட்டாலும் தேவன் கைவிட மாட்டார். விசுவாசிக்கிறியா? ஆண்டவர் கைவிடவே மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நினைத்திருக்கிறார். விசுவாசிங்க. தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே சொல்லுங்க. ஆதாம் கூப்பிடும்போது, எங்க இருக்கிற ஆதாம்? நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். ஆனா எல்லாத்தையும் சொன்னான். ஆமா, எல்லாவற்றையும் சொன்னான். பயந்து ஒளிந்து கொண்டிருந்தான். ஆண்டவர் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்தார். அவன் மூலமாய் சந்ததி பூமியில பலுகி பெருகிற்று. தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை, தேவன் எவ்வளவு ஆசீர்வதிக்கிறவர் என்பதை நினைவு கூற வேண்டும். ஜெபிப்பீங்களா? தொடர்ந்து தேவ சமூகத்தில் ஜெபிப்பீங்களா? விசுவாசிப்பீங்களா? கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். வேலையில் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய பிஸ்னஸில் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ செய்கிற ஊழியத்தில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ படிக்கிற படிப்பில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஸோ நீ எடுக்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. மீண்டும் சந்திப்போம்.